ஜேம்ஸ் மெக்காய் இந்த எக்ஸ்மேன் படத்தில் நீங்கள் ப்ரொஃபஸர் எக்ஸோட யங்கர் வெர்ஷனாக பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் இப்போ லேட்டஸ்ட்டாக அட்டன் பண்ண ஒரு சின்ன இன்டர்வியூவில் நீங்கள் டெட்பூல் 3ல அப்பேர் ஆவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? When you have Hugh Jackman returning in Deadpool 3, you've got Kelsey Grammer returning in the Marvels. Do you feel like that it's more of a reality for you, maybe, to return to the Marvel Universe? Would you? Could you? Anything I say will get me in trouble and something like that. I've had no contact from them. If they wanted me to come back, they need to talk to me. Need to be a good script. They need to want me. All that stuff. So that's when stuff like that happens or doesn't happen. That's the reality of it. But couldn't anything happen in the Marvel Universe? I'm not saying anything. நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, வரமாட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்ல, என்ன வேணாச்சும் நடக்கலாம், எப்படி வேணாச்சும் நடக்கலாங்கிற மாதிரி லைட்டாக மழிப்பு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு மார்வல் இதுக்கு முன்னாடி அப்பேரான நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி பீஸ்ட் ஒன் டாப்ல நம்ம ஹியூ ஜாக்மன் வந்துட்டாங்க. ஹியூ ஜாக்மன் கண்டினியூ ஆவாரான்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். பட் அந்த மாதிரி நிறைய பழைய கேரக்டர்ஸை ரீகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜேம்ஸ் மெக்காய் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அமேசிங்கான யங் ப்ரொஃபஸர் எக்ஸாக இருந்தார். அவருடைய கேஸ்டிங்கை வேஸ்ட் பண்ணாமல் உள்ள கூட்டிட்டு வந்துடலாம். ஒன் ஆஃப் த அமேசிங் ஆக்டர் கூடங்க அவர். மைக்கேல் ஃபாஸ்பெண்டரும் கூட ஒரு வாரம் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது, வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் பர்ஃபெக்டான ஏஜ். அண்ட் இப்போதைக்கு புதுசாக எக்ஸ்மென் ஆரம்பிக்கும் போது இந்த ஏஜ்லேயே அந்த கேரக்டர்ஸ் உள்ள கூட்டிட்டு வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு மெக்காய் ப்ரொஃபஸர் எக்ஸாக தான் நல்லா தான் இருக்கும் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கேட்க காப்படுங்க.